தன்காழி கடல் நாகை காரோணத்தும் கையிலாய நாதனையே காணலாமே காணலாமே. வாழி பழனம் பழனம் என்று சொன்னால் திருப்பழனம்னு ஒரு ஸ்தலம். பனந்தாள் திருப்பனந்தாள். பாதாளம் பராய்த்துறை திருப்பராய்த்துறை. பைங்கேலி திருப்பைங்கேலி. அதுக்கப்புறம் பனங்காட்டூர் தன்காழி சீர்காழி. கடல் நாகைக்காரோணம் நாகப்பட்டினம். இந்த ஸ்தலத்துக்கு சொல்கிறார். இதெல்லாம் வழிபாடு செய்யல பனங்காட்டூரை சேர்த்து பாடினாக்க கையிலாய நாதனையே காணலாமே. இந்த வரிகள் பாடிட்டே வந்தால் நம்ம கைலாசு கூட போக வேண்டாம், கைலாய நாதனையே காணலாம். ஒரு அற்புதமான வரிகள். அதுக்கப்புறம் பட்டினத்தார் பாடுறார். நிலாவு புகழ் திருவோத்தூர் திருவாமாத்தூர் விழுப்புரத்தில் பக்கத்தில் இருக்குது. அற்புதமான க்ஷேத்திரம். நிலாவு புகழ் திருவோத்தூர் திரு ஆமாத்தூர் நிறை நீர் அடாவு சடையோன் புரிவலம் வில்வலம் கொச்சை தொண்டர் உலாவி திருப்பனங்காடு தன்மாகரல் கூற்றம் வந்தாய் அலலா என்று அடியார்க்கு ஏகம்பராலயமே. திருப்பனங்காட்டூரில் சேர்த்து இதெல்லாம் வழிபட்டால் காஞ்சி ஏகாம்பரநாத சுவாமி வழிபட்ட பலன் கிடைக்கும். ராமலிங்க சுவாமி அடுத்து சொல்கிறார். பூத்தவிசின்னார்த்தான் பனகத்தவ இந்திரன் புகழ்பவன் பார்த்தான் பனங்காட்டூர். இந்த பனங்காட்டை யார் யாரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார்னா, பிரம்மா வழிபாடு செய்திருக்கிறார், திருமால் வழிபாடு செய்திருக்கிறார், இந்திரன் வழிபாடு செய்திருக்கார். அதனால் இதற்கு புறவார் பனங்காட்டு திருப்பனங்காடு. அதுக்கப்புறம் கண்ம மகரிஷி இங்கே வந்து வழிபட்டிருக்கிறார். அவர் வழிபட்ட பொழுதுதான் இந்த பனைக்கனி நிவேதம் செய்யப்பட்டதாக வடமொழி ஸ்காந்த மகாபுராணத்தில் காளிகா காண்டத்தில் ஒரு குறிப்பு வருகின்றது. கண்ம மகரிஷி வழிபட்டார். அவர்தான் இந்த பனம் பழங்களை நிவேதனம் செய்தார் என்று வியாச பகவான் அவருடைய ஸ்காந்த மகாபுராணம் அதில் காளிகா காண்டம்னு ஒரு வார்த்தை. அந்த காண்டத்தில் இந்த ஊரை பற்றி பனங்காட்டூரை பற்றி குறிப்பு வருதுன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு பழமையான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருந்திருக்க வேண்டும். உள்ளே போனால் பாருங்க, அழகாக பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி 2 பனைமரம் அழகாக கற்சிலையால் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது சிலா வடிவில் ரொம்ப அற்புதம். பார்க்குறதுக்கே அது நம்ம உடனே கண்ணத்தில் போட்டு போக முடியும், அவ்வளோ அழகாக செய்திருக்கிறார்கள். இந்த தலத்தில் அற்புதமான தீர்த்தம். அகஸ்தியர் எங்கே ஜலமில்லேன்னு நினச்சி சுவாமி நினைக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய அப்படி ஜட்டா முடியிலிருந்து அப்படி உதறினாராம். கங்கையானல் வெளிப்பட்டு எதிரில் ஈசானத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் பரிமளிக்கத் தொடங்கினாள். அதனால் அந்த தீர்த்தத்திற்கு அகஸ்தியர் சூட்டிய பெயர் ஜட்டாகங்கை தீர்த்தம். சிவபெருமான் தான் அப்படி வேகமாக அழிப்பேன் வந்த கங்கையை தன்னுடைய சடையிலே தாங்கியிருக்கிறான். சும்மா ஒரு 5-6 டிராப் தான் விட்டுருக்கான். அதுக்கே கங்கை பிரவாகம் ஃபுல்லாக திறந்து விட்டா என்ன ஆகும்? சடையில் என்னென்ன வச்சுருக்கான்? கங்கையை வச்சுருக்கான், 3ஆம் பேரை சந்திரனை வச்சுருக்கிறான். அதுவும் ஸ்காந்த மகாபுராணத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி வருது. கங்கா பிரபாகேந்து ஜட்டாதராய திரிலோச்சனாய ஸ்மரகாலகந்திரே சமஸ்ததேவைரபி பூஜிதாய ஸ்ரீவைத்தியநாதாய நம சிவாய. ஞானசம்பந்தர் சொல்கிறார், அவன் தலையில் கங்கை இருந்தது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்த அதனால். மாசரு திங்கள் குற்றமற்ற 3ஆம் பேரை சந்திரனே சுவாமி தலையிலே சூட்டிக்கிறான். இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? அமாவாசைக்கு 3ஆம் நாள் 3ஆம் பேரை பார்க்கணும்.
மூன்றாம் பிறை பார்த்தா நமக்கு நல்ல விதமான சங்கதிகள் நிகழும். நாலாம் பிறை பார்க்கக்கூடாது, நாய்படாத பாடு. கிருஷ்ண பகவானே நாலாம் பிறையை பார்த்தா அவருக்கே திருட்டு பட்டம் வந்தது. சம்பந்தகமணி யாரோ திருடிட்டான், கிருஷ்ணன் பேரில் படி வந்து. மூன்றாம் பிறை சந்திரன். காஞ்சி பெரியவர் 1000 பிறை கண்டவர், அப்பர் சுவாமிகள் 1000 பிறை கண்டவர். அதுதான் சதாபிஷேகம் என்று சொல்லுகிறார். மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் சுவாமி தலையில் சூடி இருக்கிறார். அதனால் அகஸ்தியர் அந்த தீர்த்தத்திற்கு ஜட்டாகங்கை தீர்த்தம் என்று பெயரிட்டார். அப்போ சுந்தரர் வரார் இந்த ஸ்தலத்துக்கு. சிவபெருமானுக்கு அணுக்கு தொண்டராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா பெரிய புராணமே இல்லை. சிவபெருமானுடைய பிரதிபிம்பம் என்று போற்றப்பட்டவர் சுந்தரர். சுந்தரர் எல்லாத்தையும் சுவாமிகிட்ட சகா மார்க்கத்தோடு அணுகியவர். திருவண்ணநல்லூரிலே ஒரு திருமணத்தை தடுத்து பின்னாலே 2 திருமணம் செய்து வைத்தார் இல்லையா? திருவாரூரில் ஒரு திருமணம், இங்கே திருவற்றூரில் சங்கிலி நாச்சார், அங்கே பறவை நாச்சார், இங்கே சங்கிலி நாச்சார். அவர் எதா அனுபவிச்சார்னா ஒன்றும் அனுபவில்லை. யோக மார்க்கத்திலே இறைவனை நினைத்தவர் சுந்தரர். 4 பேர் 4 மார்க்கம். ஞானசம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம், நாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரர் யோக மார்க்கம், மாணிக்க வாசக பெருந்தகை ஞான மார்க்கம். அதைத்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பார்கள். சரீரான சரீரத்தாலே இறைவனுக்கு தொண்டு செய்வது. அப்பர் பெருமான் 2 வேளை செஞ்சார். வாயிலே தேவாரம், கையிலே உழவாரம். வாய் பூரா தேவாரம் பாடிண்டே இருக்கு, கையில் ஒரு தோசை கரண்டி இருக்கு. ஞான சம்பந்தர் எல்லா கிரியா வேள்விகளாக செய்து இறைவனை அப்படி கொண்டாடுறது. சுந்தரர் சகா மார்க்கம் யோகம், அந்த யோகத்திலே நின்று இறைவனை அடைந்தார். அவரே சொல்கிறார் கைலாசுக்கு போகும்போது, மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டனிவன். எல்லாம் என்ன 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்கிறான். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டனிவன். அந்த 2 பெண்களை அவர் கைலாசத்தில் பார்க்கலாம். நமக்கு தேவாரமே கிடச்சிருக்காது, திருமுறைகள் கிடச்சிருக்காது. சுவாமி தான் அதை ஏற்பாடு பண்ண. பூலோகத்துக்கு போய் அனுபவிச்சுவா, தக்க நேரத்தில் உன்னை தடுத்து ஆட்கொள்வோம். சுந்தரர் சொல்லாத இந்த பதிகத்தை பாட முடியாது. தக்க சமயத்திலே திருவண்ணல்லூரில் தடுத்தாட்கொள்ளப்பட்டார். பல தலங்களை வழிபட்டு இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது நல்லா இது மாதிரி சம்மர் சீசன் தெரிஞ்சுக்கணும். எல்லா கோயிலையும் சம்மரில் தான் எல்லாம் நல்லா நடக்குது. எலெக்ஷனும் சம்மரில் தான் நடக்குது. பாடலிசையும் பணிகினார் பாவை தழ குழைக்கம்பரு ஆடல் மருவன் சேவடிகள் பாவப் பிரியாது அமர்கின்றார் நீடமுதூர் புறத்து இறைவர் நிலவும் பதிகள் தொழுவிருப்பால் மாடம் நெருங்குவன் பார்த்தான் பனங்காட்டூரில் வந்து அடைந்தார். நல்ல கோடை காலம் இந்த மாதிரி சுந்தர பனங்காட்டுக்கு வரும்பொழுது சுந்தரர் கூட பெரிய குரூப்பே வரும். ஆமாம், சுந்தரருக்கு பெரிய குரூப்பு, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. எல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு தான். தலைவாழை போட்டு நல்ல அடிசில் 16 வகையான நல்ல காய்கறி பதார்த்தம் என்னென்னா இருக்கும். சுந்தரர் விரும்பி சாப்பிடுவார், அடியார்களையும் விரும்பி சாப்பிட சொல்வார்.
இப்போ கடுமையான பசி, நல்ல தண்ணீர் தாகம் இங்கே வந்து நுழையும் போது சுந்தரருக்கு நிறைய இடத்துல சுவாமி சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கார். இங்கே திருக்கச்சூர் சிங்கவர்மா கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போங்க. அங்கே 2 சுவாமி 2 அம்பாள் இருப்போம். அம்பாளுக்கு பேர் இருள்நீ. மலை மருந்தீஸ்வரன் பேர். திருக்கச்சூர் அற்புதமான ஆலக்கோயில், கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. அந்த திருக்கச்சூர்லேயும் இதே மாதிரி தான் இந்த டயத்துக்கு தான் வர்றார் மத்தியானம் சுந்தரர். அப்பயாட சுவாமி எல்லார் வீட்லேயும் போய் அவர் பிச்சை எடுத்து சாப்பாடு. காரணம் என்ன, சுந்தரர் தேவாரத்துக்கோசரம் சுவாமி மயங்கினான், மயங்கினான் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அதனால தான் அங்கே சொல்கிறார், நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டும் பாடுக, தூய தமிழால் பாடுக. இப்போ அர்ச்சனை பாட்டுன்னு எல்லாம் தமிழ் அர்ச்சனை நினச்சுட்டான். அர்ச்சனை பாட்டுனா தேவாரம், தெரிஞ்சுக்கோ. தமிழ் அர்ச்சனையில் யாருமே பாடலை. பேசுறது கூட பயமாக இருக்குது. இது நம்ம சேனல் வேண்டாம், அப்புறம் கட் பண்ணிக்கிறோம். நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டு, சுந்தர தமிழால் பாடுக. அவர் தான் அங்கே தான் சுவாமி அடி எடுத்து கொடுக்குறார். அது மாதிரி அங்கே திருவாரூர்லேயும் அவர் தான் அடி எடுத்து கொடுக்குறார். சுந்தருக்கு எல்லாம் சுவாமியே கிட்ட இருந்து செய்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளோ சுந்தரர் பேரில் ஒரு வாஞ்சை. சுந்தரருக்கு ஒருனா சுவாமிக்கே தெரிஞ்சிரும் போல இருக்கு. இப்போ நமக்கு இல்லைன்னா அடுத்தவனுக்கு வலிக்குன்னு சொல்லுவான் பாரு சில பேருக்கு. உனக்கு அடித்தா அவனுக்கு ஏண்டா வலிக்கும். அது மாதிரி சுந்தருக்கு எதாவது ஒன்றா சுவாமிக்கே தெரிஞ்சிரும் போல இருக்கு. திருவண்ணனில் சொன்னார், என்ன சுவாமி எப்படி நான் பாடுறது? ஏண்டா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி நான் திட்டினேன், நீ என்ன பித்தனோ பேயனோ என்று சொன்னேன், அதை வைத்து பாடுனார். சரி உனக்கு தெரியல, அந்த அடியே எடுத்துக்கோ. அப்போ தான் பாடுறார், பித்தா பீரை சூடி பெருமானே அருளா பித்தா. சிவபெருமான் அடியார் இடத்துல பித்தாக இருக்கு. பித்தா பீரை சூடி 3வது சந்திரனே வச்சிருக்கிறார். ஆறாவது தான் சிவாலய தரிசனம் அடிக்கடி பண்ணணும். அப்படி பண்ண முடியாதவங்க பிரதோஷத்துலையாவது வந்து பண்ணணும் சுவாமியை. பிரதோஷம் அடிக்கடி வர்றவங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். அப்படின்னா தான் கோயிலுக்கே வரான். இந்த நந்தியை விட்டால் நந்தி ஓடி போயிடுவார். எல்லாம் அவனும் ஓத ஆரம்பிச்சிட்டான். பித்தா பீரை சூடி பெருமானே அருளாடா எந்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பான் வெண்ணை நன்றூரருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. 4வது அடி தான் கவனிக்கணும். அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. அத்தானா தந்தைன்னு அர்த்தம். யாரா இஸ்லாமியர் பழக்கிருக்காங்களா உங்களுக்கு? அவங்க வீட்டுக்கு போனால் தெரிஞ்சிருக்கும். உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்ல, எங்கள் அத்தா வெளியே போயிருக்கார் அப்படி. அப்போ உலகத்திற்கு தந்தையாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான், தாயாக விளங்கக்கூடியவள் பார்வதி. அதனால தான் காளிதாசன் பழமொழியில் சொன்னாலும் அழகாக சொல்கிறான், வாகர்த்தா விவ சம்புக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஆதிசங்கர் பின்னால் சொல்கிறார், மாதாச்ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரா பாந்தவா சிவபக்தாச்ச சுதேசோ பவுனத்ரயம். இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பேருக்கு தான் சிவபக்தி இருக்குது. தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும். இதெல்லாம் ஜென்மாந்திர வாசனை. இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனைக்கு ஜென்மாந்திரத்தில் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். சுந்தரர் மாதிரி அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன். அங்கேயும் அப்படி தான் திருவாரூரில் எடுத்து கொடுக்குறார். அடிகளார் எல்லாரும் அது நாயனார் பாடும்போது அங்கேயும் சுவாமி தான் தில்லை வாழந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன்
சுவாமி தான் எடுத்து கொடுக்குறார். அப்புறம் எல்லாம் சுந்தரர் பாடுறார். அப்பேற்பட்ட சுந்தரர் வந்து விட்டாருங்க. சுவாமி பார்க்குறார், அச்சோ இவன் ரொம்ப தண்ணி தாகமாக கஷ்டப்படுறான், நிறையா வேறு ஆளை கூப்பிட்டு வந்துட்டான், ஒரே பனங்காடாக இருக்குது, என்ன பண்ணுறது? சுவாமி பார்த்தார், சுந்தரர்கிட்ட எப்போ வரும்போது வயோதிக்கு வேடம் போட்டுப்பார் போல. திருவண்ணூரில் அப்படி தானே வந்தார். அது வந்த கோலம் அருமையான அந்தன கோலம். அப்போ தாளபுரீஸ்வரருக்கு வயோதிக வேடம் கொண்டு தடியை ஊன்றி நடக்க முடியாதது போல் எங்கே ஏற்பாடு பண்ணார்லே தெரியல, எல்லாருக்கும் கட்டமுது கொண்டு வந்துட்டார். சுவாமிக்கு ஈஸி இல்லையா? அன்னபூர்ணிட்ட கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா, அதான் சீக்ரெட்டு. அவரே அன்னபூர்ணி தானே பிக்ஷேந்திரன். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி. அதனால தான் சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம அன்னபூர்ணி நினைக்கும். நமக்கு வீட்டில் சாப்பாடு பரிமாறினா ஏதாவது இறைநாமாவை சொல்லிட்டு சாப்பிட்டா சுவாமிக்கு சொன்ன மாதிரி ஆச்சு, நைவேத்தியம் காட்டின மாதிரி ஆச்சு, நமக்கும் பிரசாதம் ஆச்சு. இல்லைன்னா வயிறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் மனசார நினச்சி சொல்லணும், ஏதாவது நாமாவை சொல்லி தான் சாப்பாடை உள்ளே இறக்கணும். அப்போ கட்டமுது கொண்டு தயிர் சாதம் வந்து கொண்டாந்து அழகாக கொண்டு வந்து கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க நல்லா இருக்குது, களைப்பு தீரணும். சுவாமி தயிர் சாதம் மட்டும் கொடுத்துட்டீரு, தண்ணிக்கு நான் எங்கே போகிறது? தண்ணீர் இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது? நீர் யார் அப்படின்னு கேட்குறார். சுந்தரர் கேட்குறார், நீர் யார்? என்னையா இங்கே தண்ணியே இல்லை, நீர் இல்லா இடத்து நீர் அமிர்தத்து நீதியோ என சுந்தரர் கேட்குறாரு. இவரே பட்னியில் கிடக்கிறார். எவ்வளோ அவர் குசும் பத்தியலா சுந்தரருக்கு. ஏதோ போனால் போகிறான், நல்ல கோடை காலமாக இருக்குது, தயிர் சாதம் பிசைஞ்சு அதில் திராட்சை பழம் அதெல்லாம் போட்டு நான் கொண்டு வந்து கொடுத்தாக்க. இப்போ தயிர் சாதம் அப்படி தான் இருக்குது. கல்யாணத்துலாம் போனால் தயிர் சாதத்தில் பாருங்கள் என்னென்னோ போட்டிருக்கான், மாதுளம்பழம் போட்டிருக்கான், பச்சை திராட்சை இருக்குது. அதனால் ஆற்றுல சாப்பிட்ற தயிர் சாதம் தாளிச்சு கூட்ட மோர் மிளகாய் தொட்டுக்கிற மாதிரி இருக்காது. என்ன சொல்கிறேன், அதான உண்மை. அது ருசியே தனி. அப்போ கேட்குறார் சுந்தரர், எங்கய்யா நீ எந்த ஊரியா அப்படின்னு கேட்குறார். வயோதிகரான சுந்தரர் சொல்கிறா, சுந்தரா நான் வன்பார்த்தான் பனங்காட்டை உடையவன். யோ இந்த ஊருக்காரையா நானே அப்படின்னு சொன்ன உடனே சுவாமிக்கு பதிகம் பாடுறார். அந்த பதிகத்தை பின்னால் தான் பாடி நிறைவு செய்வார். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம் இருக்குது? பட்டினத்தடால் கண்மு முனிவர் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஜடாகங்கை, அப்போ இறைவன் திருமுடியிலேருந்து அந்த ஜடாகங்கை வந்தது. அகஸ்தியர் ஜடாகங்கை தீர்த்தம் என்று அதற்கு நாமகரணம் சூட்டினார். பாடலிசையும் பணியினார் பாவை தழவ குழைக்கம்பர் ஆடல் மருவும் சேவடிகள் பாவு பிரியாது அமர்கின்றார். நீடமுதூர் புறத்து இறைவன் நிலவும் பதிகள் தொழுவிருப்பால் மாடம் நெருங்கி வன் பார்த்தான் பனங்காட்டூரில் வந்தடைந்தார் என்று சுந்தரோடைய பெருமை ஏயர்கோணிலுக்காமனாயர் புராணத்தில் இந்த பாடல் இருக்கு. முதலையும் சொன்ன இப்பயும் சொல்கிறேன். அதனால் தயிர் சாதத்தை உண்டுட்டு களைப்பு தீருக, இதை உண்டு களைப்பு தீருக. அப்போ கொஞ்ச நேரம் படுத்து பார்க்குறார் சுந்தர், நமக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்த ஆளையே காணும். என்னடா பனங்காட்டூர் சொல்கிறான், ஆளை காணுமேன்னு பார்த்தா தம்மை ஆட்கொண்டது பனங்காட்டூர் ஈசனே என்று அவருடைய வந்த அடிச்சோடை நோக்கி உள்ள கோயிலுக்கு போனார். அந்த காட்சியை கண்ட சுந்தர் படி மீது விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீர் பெருக இரு தலைமேல் கைகளை குவித்து தன் திருமணத்தில் வம்பு செய்து தடுத்தான் கொண்ட பெருமானை எப்படி பாடினாராம்? விடையில் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. ஆனால் இந்த வரலாறு பெரிய புராணத்தில் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் படித்தவங்க. இந்த வரலாறு பெரிய புராணத்தில் இல்லை, செவி வழி செய்தியாக இந்த வரலாறு சொல்லப்பட்டது. நிறையா கதைகள் அப்படி இருக்கு.
தலை வரலாறு இருக்கும், சேக்கிழார் புராணத்தில் இருக்காது. ஞானசமுதரம் கூட சில கதையெல்லாம் அப்படி இருக்கு. செவி வழி செய்தி சொல்லுவாங்க இல்லை, அதுதான் கர்ண பரம்பரை கதை. நம்பா நினச்சா கர்ணனுடைய பரம்பரை கதை அப்படின்னா, கர்ணம்னா காது, வடமொழியில் கர்ணம்னா காது. அப்போ செவி வழியாக வந்த செய்தி. அதுக்கு இந்த ஊற்று, அங்கே சுவாமி ஊற்று உண்டாக்குறார் சுந்தரருக்கு, அதுக்கு அந்த சாட்சி இருக்குது. செல்வமல்கு திருப்பனங்காட்டூரில் செம்பொச்செழும் சுடரை அல்லல் அறுக்கும் அருமருந்தை வணங்கி அன்பு மொழி கண்ணீர் மல்க நின்று விடையின் மேல் வருவான் என்னும் வன் தமிழ்ப்பதிகம் நல்ல இசைனுடன் பாடி போந்து புறம்பு நண்ணுவார். இதுவும் ஏயர்கோன் கலிக்காம நாராயண புராணத்து கலிக்காம நாயனார் புராணத்தில் இந்த பாடல் பதிவு செய்து. அந்த சுந்தரருக்கு சுவாமி ஊற்றை ஏற்றுப்படுத்தலாம், அதற்கு ஊற்றுக்குழி என்று பெயர். இன்றைக்கும் போனால் இன்னும் அப்படியே சாட்சியாக அந்த தண்ணி அப்படியே பளிங்கி போடுது. அது மாதிரி கூவத்தில் போய் பாருங்க, இளம்பையும் கூட்டுற அந்த கோயிலில் பாருங்க, எவ்வளோ சுத்தமாக தண்ணீர் அப்படியே பார்த்த உடனே குளிக்கலாம் போல தோணும். சில்லு 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 இருக்கும் அந்த கூவத்தில். இளம்பையும் கூட்டூரில் அப்படி தான். முதல்ல எப்படி இருந்ததுதான், கொஞ்சோண்டு பாத்திரத்தில் எடுத்த அளவே அது சுனையாக இருந்தது. பின்னாளிலே அது தீர்த்த குளமாக மாறியது. அதனாலே அதற்கு சுந்தர தீர்த்தம் என்று பெயர். பெயர்பட்ட அற்புதமான கோயில் திருப்பனங்காடு, அற்புதமான க்ஷேத்திரம். இந்த கோயிலை முதல்ல கட்டியவர்கள் சோழ மன்னர்கள். தெரிஞ்சுக்கணும், தலைவரலாறுல சொல்லணும். அது எப்போ கட்டினா என்ன கட்டினான்னு தெரியாது. எந்த சோழன் கட்டினான்னு சொல்லலை. ராஜராஜ சோழனா, குலோத்துங்க சோழனா, கரிகால சோழனான்னு சொல்ல. இத்தலத்தை முற்காலத்தில் கட்டியவர் சோழ மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள். அப்புறம் பிற்காலத்தில் அது பழுதடைஞ்சது. 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு அருமையான புண்ணியாத்மா இந்த கோயிலை திருப்பணி செய்தார். நாட்டுக்கோட்டை நகரத்தைச் சேர்ந்த தேவகோட்டை பெரிய ஏகப்ப செட்டியார் அவர்கள் தான் இந்த திருப்பணியை செய்தார். அவர் கூட ஏன் இந்த திருப்பணி செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நெடுங்காலமாக நடந்து கொண்டு இருந்தது. அப்பெல்லாம் நம்ம ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆட்கள்லாம் சைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கயிறு சாத்தி பார்க்கறதுன்னு ஒரு பழக்கம். ஐயா தெரிஞ்சிருக்கும். ஒரு தேவார பதிகள் இருக்கும், ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறை சாத்தி எந்த பதிகம் வருதோ அந்த பதிகத்தை படித்தா பலன் கிடைக்கும். அப்படி தான் சைவ சித்தாந்தம் பாடி அவர் கிடைச்சிது. மெய்கண்டார் அப்படித்தான் பிறந்தார். அச்சுத கலப்பாருக்கு அவர் குருகிட்ட போய் கேட்குறார். திருத்துறையூரில் அருள்நந்தி சிவாச்சார கயிறு போட்டு பார்க்குறார். வந்த பதிக திருவெண்காடு. கண் காட்டும் நுதலாடும் களை காட்டும் கையானும். அந்த முக்குளத்தை நீரை சுற்றி திருவெங்காட்டில் இருந்து 48 நாள் தவம் செய்து அப்புறம் மெய்கண்டார் பிறந்தார். அதனால்தான் அவருக்கு அந்த பவர். சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் இல்லைன்னா சைவ சித்தாந்தமே கிடையாது. எல்லாம் நம்ம திருமுறையில் இருக்குது, அதை தெரிஞ்சுக்குமா. காசு வேணுமா, கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா அதுக்கு தெரிஞ்சான பாட்டு. நிறையா பணம் வேணும்னா கையில் காசு இருக்கக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ பேங்க்கில் 2 கோடி ரூபா வச்சுட்டு இந்த பதிகத்தை பண்ணால் வராது, இருக்கிறது போயிடும். காசே இல்லை சுவாமி, இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதழுவேன். கடல் தனிலமூதோடு கடல்தனல் ஜை மிடற்றினில் அடக்கிய வேதியனே
இதுவோ எமையாடுமார் ஈவது ஒன்றெமக்கில்லையேன் அதுவோ உணரில் அருள் ஆவடு தூரை அரடே. போன வாரம் என்கிட்ட காசு இல்லை, பொய் சொல்லலை. ஒரு பிள்ளையாருக்கு போயிட உட்காந்து இது மனமுருக பாடிட்டு வருஷப்பர் பண்ணிட்டேன். பாடிட்டு நான் ஆற்றுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு ஃபோன் வருது, இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் வர முடியலையா, நீங்கள் வந்து உபன்யாசத்துக்கு வாங்க அப்படி. நம்ம என்ன நினச்சோமோ அது கவரில் இருந்து. இதெல்லாம் பிரத்யட்சம் சொல்கிறேன். காசே இல்லாமல் இருக்கணும். இந்த இடரும் தளரும் பாடினா பெருமான் கண்டிப்பாக காசு கொடுப்பான். இல்லாத அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கோ, பெருமான் ஏதாவது கொண்டு வந்து. அப்படி தான் ஞானசம்பந்தர் அப்பா கேட்குறாரு, அவர் கொண்டு வந்து தரார். பொற்கிழியாக கொண்டு வந்து கொட்டிட்டார். அதுக்கப்புறம் வேள்வி செய்தார். எதுக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி தேவாரத்தில் இல்லாத விஷயமே இல்லை. இடக்கண்ணு ரொம்ப கோளாறாயிட்டா சுந்தரனுடைய கச்சியகம் பதியத்தை பாடுங்க. வழக்கண் பிராபலமா மீளா அடிமை உமக்கே ஆடாய் பிறரை வேண்டாம், அந்த பதிகத்தை பாடுங்கோ. வழக்கண் சரியாக போயிடும். வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குவா, கூற்றாகினவாறு விளக்ககிலேன் ஒட்டுமை பல செய்தன நானறிய, கொடுமை பல செய்தன நானறிய, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கே முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டாத தூரை அம்மானே. ஸ்கேனுக்கே போக வேண்டாம், ஸ்கேனே பார்க்க வேண்டாம். இங்கே உள்ளுக்குள்ளே எல்லாம் ஸ்கேன் ஓடி போய் சொல்லிட்டார். தோற்றா என்மை எட்டுன்னு அகம்படியே குடரோடு துளைக்க முடிய நான் ஸ்கேன் பார்க்காத மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு.